இந்த சினிமா பிரபலம் ஒருத்தர், சினிமாவை பத்தி விமர்சனம் பண்ற ஒருத்தர் இருக்காப்ல. பேரு பிரசாந்த்ன்னு. சினிமா ரிவ்யூஸ் மட்டும் குடுத்துட்டு இருப்பாப்ல. இந்த படத்தெல்லாம் பயங்கரமா ஹாலிவுட் படத்துலருந்து எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ரேஞ்சுக்கு சினிமா துறையை கண்டுபிடிச்ச ரேஞ்சுக்கு பேசுவாப்ல. பார்த்துருக்கேன் நெறையா படம். நமக்கு அப்படியே ஒன் சைடா அடிப்பாப்ல. பல ப்ரொடியூசர வந்துட்டு படத்த மக்கள என்ட்ரி லெவல்லயே அவுட் பண்ணிருவாப்ல. நெறைய படத்த உட்கார வச்சுருவாப்ல. இவங்கலாம் தான் அதே சினிமா துறைய வாழ வைக்கிற மாரி நடந்துக்குவாப்ல. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த பிரசாந்த் பிரதர் என்ன பண்றாரு, அரசியல பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியல பத்தி அவருக்கு என்ன தெரியும்? மக்களுக்காக இந்த 15 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு பிரசாந்த் பிரதர்? பிரதர் இது என்னன்னா, நீங்க சொல்ற வீடியோலாம் நாங்களும் பார்க்குறோம். உங்கள பத்தி நாங்களும் நெறைய பார்த்துருக்கோம். ஆனா, எப்படி ஒரு பொலிட்டீஷியன பத்தி பேசணும்? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பொலிட்டீஷியன் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அந்த இதுலேருந்து வெளில வாங்க. ரொம்ப வருஷமா நீங்க ரிவ்யூவர்ன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப பொலிட்டீஷியன் பத்தி ரிவ்யூ பண்ற மாரி, மக்கள பத்தி கவலைப்படுற மாரி, அப்படின்னு சொல்லி ஏதோ சமூக ஆர்வலர் ரேஞ்சுக்கு பேசுறீங்க. என்ன இந்த சமூகத்துக்காக செஞ்சீங்க சொல்லுங்க? எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெறைய நல்லது செய்யுங்க. நெறைய களத்துக்கு வாங்க. ரோட்ல நில்லுங்க. மக்களோட மக்களா பயணிங்க. அதுக்கப்புறமேட்டு இது சரியில்லன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க எங்கேயோ உட்காந்துட்டு கூகுள்ல பார்த்துப்புட்டு, டைப் பண்ணி பார்த்துப்புட்டு, அ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு. எந்த பிரச்சனைனா களத்துக்கு வாங்க. பிரச்சனைய பாருங்க. அதுக்கப்புறமேட்டு பேசுங்க பிரதர். பிரசாந்த் பிரதர், நீங்க போடுற வீடியோ கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தயவு செஞ்சு இந்த மாரி வீடியோ போடுறத நிறுத்திக்கோங்க.